என்ன நடந்தாலும் நீதான் எனக்கு. இப்படியே வெளியே போனா எல்லாரும் சந்தேகமா பார்ப்பாங்க. இங்க நடந்த பிரச்சனை அண்ணாமலை அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தம் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த சந்தோஷத்துல இருக்காங்க. என்னால அந்த சந்தோஷம் விட்டுடக்கூடாது. இங்க நடந்த பிரச்சனை வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன அலங்கோலமா வரா? வரோன் மனசு மாறிட்டானா? அப்ப சாரா மேல அவ்வளவுதான் நம்பா. நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. எல்லாம் ஓகேவா? ஆமா. ஏமா இப்படியா கழுத்துல ஒண்ணுமே இல்லாம ரெடி ஆகி வருவ? ஒரு நகையாவது போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கும் ஆசைதான். ஆனா என்கிட்ட நகை எதுவும் இல்லை. என் தங்கச்சிக்கு நீங்களும் சின்னாத்தையும் சேர்ந்து நகை போட்டு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா என் கல்யாணம் திடீர்னு நடந்துருச்சு. அப்புறம் என்கிட்ட எப்படி அத்தை நகை இருக்கும்? அத்தை, நான் பூஜையில உட்காரல. உங்க கூடவே நானும் ஓரமா நின்னு பாத்துக்கிறேன். ஏன்னா நகை இல்லாம பூஜையில உட்கார்ந்தா வரவங்க என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க. அது உங்களுக்கும் சங்கடமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். சோ வேண்டாம். என்னம்மா நீ இதுக்கு போய் ஃபீல் பண்ற? நம்ம கிட்ட இல்லாத நகையா? அண்ணாமலை கிட்ட தான் எல்லா நகையும் இருக்கு. நீ வா, நீ வா. ஆமா அத்தை, அக்கா தானே பெரிய மருமக, அவ தானே இந்த பூஜை பண்ணணும். அதனால அக்காக்கே கொடுத்துருங்க அத்தை. எனக்கு வேண்டாம். நான் நகையே இல்லைனாலும் பூஜை பண்ணுவேன். இந்த டிராமாவுக்கு ஒன்றும் குறைச்சல. அம்மா, நான் கீழே இருக்கம்மா. சரிப்பா. வெண்ணிலா அத்தை, நான் நகைக்காக சொல்லல. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் சாமி பூஜை. இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அத சரியா பண்ணணுமா? அண்ணாமலை சொல்றது சரிதாம்மா. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். அதை நீங்க முழு மனசோட பண்ணணும். சரி சரி, 2 பேரும் போய் பூஜைக்கான வேலையை பாருங்க. அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம சரிக்கா.
நக்கலாவா பாக்குறீங்க? இந்த நகை எனக்கு தான் வரணும். நான் வர வைப்பேன். அது ஒன்றும் இல்லை. வெண்ணிலா எங்களை ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்லை அண்ணி. அதான். வான்மதி, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, கோவில் மாதிரி ஒரு குடும்பம், சாமி மாதிரி 2 அத்தைங்க இருக்காங்க, அன்பா பாத்துக்க கணவர் இருக்காரு, சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாத ஒரு கூட்டு குடும்பம். இப்படி ஒரு வீட்ல வாழ நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அண்ணே, உங்களுக்காக தான் வெயிட்டிங். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கம்மா. அம்மா, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அதனால பிரசாதத்தை செஞ்சு எடுத்துட்டு வாங்கோ. வான்மதி, வெண்ணிலா 2 பேரும் போய் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. என்ன இது பாயாசமா? எனக்கு பால் கூட காய்ச்ச தெரியாது. இதுல பாயாசம் எங்க இருந்து வைக்கிறது? வசமா மாட்டிட்டோமே. என்ன இவ எல்லா விஷயத்தையும் இவ்வளவு ஆர்வமா இருக்கா? போற போக்க பார்த்தா நமக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை இவ கண்ட்ரோல்ல எடுத்துருவா போல இருக்கே. வரும் இவ கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னா இவளோட பேக அவன் கிட்ட கொடுத்து முன்னாடியே லவ் பண்றான்னு போட்டு கொடுத்தேன். ஆனா அதுக்கும் அவன் ரியாக்ட் பண்ணல. இவளும் சந்தோஷமா தான் இருக்கா. ஃபர்ஸ்ட் நைட் வேற முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. உண்மையிலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாளா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. ஏய், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. பூஜையில ரொம்ப ஆர்வமா இருக்கியா என்ன? ஏய், சமையல்லாம் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம் பாரு. ஏய், உண்மையை சொல்லு, நிஜமா உங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சா? நீ ஹாப்பியா? அக்கா இவ்வளவு சந்தோஷமா கேக்குறா. அவகிட்ட உண்மையை சொன்னா ரொம்ப கவலைப்படுவா. ஏற்கனவே என் கல்யாணத்துல வந்த பிரச்சனையில என்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனியும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கும் வருணுக்கும் நடக்கிற பிரச்சனை எனக்குள்ளேயே இருக்கட்டும். ஏய், சொல்லடி. என்ன எல்லாம் ஓகேவா?